நான் காரைக்கால்ல இருக்கிறேன். இன்று என் கண்களுக்கு முன்னால் நீங்க பார்க்கும் இந்த மருத்துவமனை ஜிப்மர் காரைக்கால். இது காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டு கருத்தாக்கம் செய்யப்பட்டு அனைத்தும் திட்டமிடப்பட்டது. நாராயணசாமிஜி இதை திட்டமிட்டார். அவர் காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரி மக்களுக்கு எய்ம்ஸ் போன்ற ஒரு வசதியை வழங்க விரும்பினார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இங்க என்ன நடக்குது என்றால் 2024 மோடிஜி அவர் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவரிடம் ரிப்பன் கட்டுகள் தயாராக உள்ளன. காங்கிரஸ் கட்சியால் உருவாக்கப்பட்ட எந்த கட்டிடமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் தனது ரிப்பன் கட்டுகளுடன் அங்கே இருக்கிறார். அந்த ரிப்பனை வெட்ட கத்தரிக்கோலை பயன்படுத்துகிறார். ஜிப்மருக்கும் அவர் அதையே செய்தார். எனவே ரிப்பனை வெட்டிய பிறகும் காரைக்கால் மக்களுக்கு அவரால் எந்த மருத்துவ வசதியையும் வழங்க முடியவில்லை. இன்று காரைக்கால் மக்களுக்கு அவசர காலங்களில் தங்களுக்கென்று எதுவும் இல்லை. அவர்கள் பாண்டிச்சேரிக்கு ஓட வேண்டும் அல்லது சென்னைக்கு செல்ல வேண்டும்.